வணக்கம் மக்களே, இது உங்க வளர்த்தமிழ் யூடியூப் சேனல். ஏழையின் உயிரை காப்பாற்றிய துளசி. அதிகாலையில தினமும் எழுந்திருச்சு ஏழை ஒருத்தர் தனக்கு சொந்தமான வயக்காட்டுக்கு போய் கீரை வகைகள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு அதை சந்தையில வித்து அதுல வர கொஞ்சம் வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாரு. அவரு தினமும் கீரையை பறிக்க காட்டுக்கு போற வழியில ஒரு குடிசையில முனிவர் ஒருத்தர் சின்ன பெருமாள் சிலைக்கு துளசி இலைய வச்சு பூஜை செய்யறத பார்த்துக்கிட்டே போவாரு. ஒரு நாள் அதே போல கீரைகளை பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது பக்கத்துல சில துளசி செடிகள் வளர்ந்திருப்பதை பாக்குறாரு. அப்போ அவருக்கு அந்த முனிவர் தினமும் பெருமாளுக்கு துளசி வச்சு பூஜை செய்யறது ஞாபகம் வந்தது. உடனே நம்மால பெருமாள் சிலைக்கு பூஜை தான் செய்ய முடியாது, இந்த துளசியையாவது கொடுக்கலாமேன்னு சில துளசிகளை பறிச்சு கீரைகளோட சேர்த்து கட்டி முனிவரோட வீடு நோக்கி போறாரு. ஆனா அவரு பறிச்சுட்டு போன கீரைக்கட்டுல ஒரு சின்ன கருநாகம் இருக்கிறத அவரு கவனிக்கல. முனிவரோட வீட்டுக்கு முன்னாடி அந்த ஏழை விவசாயி வந்து நின்னாரு. முனிவர் அந்த ஏழைக்கு பின்னாடி ஏதோ நிழல் போல ஒரு உருவம் நிக்கிறத பாக்குறாரு. தன்னோட கண்ணை மூடி ஞான திருஷ்டியால நிக்கிறது யாருன்னு பாக்குறாரு. அது கிரகங்கள்ல நாகத்தின் அம்சமான ராகு பகவான்னு கண்டுபிடிக்கிறாரு. முனிவர் அந்த ஏழை கிட்ட உன் தலையில இருக்கிற கீரைக்கட்டை அப்படியே வச்சிருன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு பின்னாடி போய் ராகு பகவான் மந்திரத்தை சொல்லி அவரை அழைக்கிறாரு. உடனே ராகு பகவானும் முனிவருக்கு காட்சி அளிக்கிறாரு. முனிவர் ராகு பகவானை வணங்கிட்டு இந்த ஏழையை ஏன் பின்தொடர்ந்து வரீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ராகு, இந்த ஏழையை நான் இன்று ஒரு சிறு நாகமாக உருவெடுத்து தீண்ட வேண்டும் என்பது இவனுக்கு எழுதப்பட்ட கிரக விதி. ஆனால் இவன் என்றும் இல்லாத அதிசயமாக இன்று பகவானின் பிரியமான துளசியை தலையில் சுமந்து வருவதால் இவனை என்னால் தீண்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். இவன் தலையில் சுமந்திருக்கும் துளசியை உங்களிடம் கொடுத்த அடுத்த கணமே அவனை தீண்டிவிட்டு என் கடமையை முடித்து கொண்டு நான் கிளம்பி சென்று விடுவேன் என்றார். இதை கேட்ட முனிவருக்கு அந்த ஏழை மேல பரிதாபம் ஏற்பட்டுச்சு. எவ்வளவு ஆசையா நம்ம பூஜைக்காக துளசிய பறிச்சுக்கிட்டு வந்திருக்கான், அவனை காப்பாத்தணுமேனு நினைக்கிறாரு. ராகுவே, அவனை நீ தீண்டாமல் இருக்க ஏதேனும் பரிகாரம் உள்ளதா? இத்தனை காலம் நீங்கள் இறைவனை பூஜை செய்த புண்ணியத்தின் பலனை அந்த ஏழைக்கு கொடுத்தால் அவனது சர்ப்பதோஷம் நீங்கும். அதனால் நான் அவனை தீண்டாமல் சென்று விடுவேன் அப்படின்னு ராகு சொல்றாரு. முனிவரும் மகிழ்ச்சியா, அவ்வளவுதானே, இப்போவே நான் இதுவரை செஞ்ச பூஜை பலன்கள் அனைத்தையும் அவனுக்கு தருகிறேன் அப்படின்னு முனிவர் சொன்ன உடனே ராகு முனிவரோட தர்ம குணத்தை பார்த்து மகிழ்ந்து மறைஞ்சு போறாரு. அது கூடவே கீரைக்கட்டுல இருக்கிற கருநாகமும் மறைஞ்சிடுது. முனிவர் அந்த ஏழை கிட்ட வந்து, இனி நீ தினமும் என் பூஜைக்கு துளசி பறித்து வர வேண்டும், சரியா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த ஏழை விவசாயிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. திரும்பவும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.